மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் முதல்ல இருந்து பார்க்கணும். 2015 அக்டோபர் மாசம் சுருக்கமா ஆக்சுவலா விவாதங்கிறது கேஸ் சார்ந்து இல்ல. இல்ல அது என்னென்ன டீடைலா சொன்னாதான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். ரொம்ப டீடைலாம் போல, சும்மா ஷார்ட்டாவே சொல்றேன். 2015 அக்டோபர் 1ஆம் தேதி புலி படம் ரிலீஸ். அன்னைக்கு முதல் நாள் நைட்டு ரைட் நடக்குது. இவர் வீட்டை சர்ச் பண்ணப்படுது. 15 கோடி ரூபா வந்து அதில் சர்ச் பண்ணி பிடிக்கிறாங்க. அதில் 10 கோடி ரூபா நான் வந்து காமிச்சிருக்கேன் டாக்ஸ்க்கு, 5 கோடி ரூபாய் காட்டலன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு 5 கோடி ரூபாய்க்கு அதை வந்து இது பண்ணியிருக்காரு, ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போய் 2019 சொல்லுங்க. என்ன சார் பேசி முடிச்சிட்டு பேசுங்க. பேசி முடிச்சிட்டு அதுக்கான தேதிகள்னா நீங்க இல்ல எல்லாமே இருக்கு. எதுவுமே பேசி முடிச்ச பிறகு அதாவது இந்த மீடியா ட்ரையல் தான் நீங்க கொண்டு வராதீங்கன்னு சொல்லி this is the media trial, that is facts of the case நீங்க கொண்டு போனீங்கன்னா it is very 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 wrong. இது very 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 wrong. இது இன்னைக்கு என்ன பேசி இருக்கு இன்னைக்கு விவாதத்தை this is very wrong. அதாவது facts of the case வந்து ஒரு வக்கீல் தாங்க ஆதாரம் முடியும். whatever it is நீங்க அப்ஜெக்ட் பண்ணீங்கனாவே வெச்சுக்கோங்க. நீங்க whatever it is it is very wrong. இன்னொருத்தருடைய கருத்துக்களை வாங்கிட்டு தான் பேசுங்க. இவ்வளவு நேரம் பண்ண கூடாது. விவாதத்துல பேசுறீங்க நீங்க. செல்வ பாரதி சார் ப்ளீஸ் உங்களுக்கு அடுத்த இல்ல இது தப்பான விவாதம் சொல்லும் பொழுது பேசி முடிச்ச பிறகு ரைட்டா தப்பான ஆர்கியூ பண்ணுங்க. சரி பண்றதுக்கு நான் இருக்கிறேன் சார் இங்க. ஓகே 1.5 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு சீட் பண்ணி வச்சிருக்காரு. அத வந்து நீங்க பேச கூடாது. ரெண்டு பேரும் பேசினா வார்த்தைகளே கிடையாது. இதுதான் சரியான வார்த்தைகளே கிடையாது. when it is before the court பேசி முடிச்ச பேசுங்க. புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு நிமிஷம். செல்வபாரதி சார், சதீஷ் ஒருத்தர் பேசும்போது பண்ணாங்க. நீங்க பேசும்போதோ சார் பேசும்போதோ நான் இவ்வளவு நேரம் பேசாம தான் இருக்கேன். யாராலும் எதுமே பேசுங்க. பேசுங்க சார். பேசி முடிச்ச பிறகு நீங்க பதில் பேசுங்க. அதுக்கான நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிருக்கேன். எனக்கு 209 உங்களுக்கு வந்து யார் சார் கேட்டா? உங்களுக்கு வந்து தூக்கி வந்திருக்கீங்க. அதுக்காக மத்தவங்கள பேச விட கூடாதா? இது தப்பான பேச விஷயம். விடலாமா? சுபே அப்ப ரைட் பண்ணப்பட்டு அவர் 5 கோடி ரூபாய் நான் வந்து அக்கவுண்ட்ல வராம வாங்கியிருக்கேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அந்த வழக்கு போகுது, கோர்ட்டுக்கு போகுது. 2019 போகுது. அதுக்கு வந்து ஃபைன் பண்ண சொல்லி கடை சொல்றாங்க. அப்புறம் 2022 கோர்ட்டே கிடையாது சார். அதுதான் சார் இவர் வந்து லா ரெப்ரசன்டேஷன். இதுக்கு என்ன தீர்ப்பாயம் கோர்ட் இது எதுவுமே தெரியாம ஒரு நாலேஜே இல்லாம வந்து பேசுறாங்க. யார் நாலேஜ் இல்லன்றீங்க? என்ன பேசுறீங்க? என்ன கோர்ட் சொல்லுங்க சார். இப்படி எல்லாம் பேசவே கூடாது. சொல்லுங்க. கோர்ட் சொல்லுங்க சார். ஆரோக்கிய சதி ரொம்ப தப்பு. ட்ரிபியூனல்ல போயிருக்கு சார் இது. 2022 நீதியரசர் அனிதா சுமந்த் இந்த வழக்குல திருப்பி கடை சொல்லிருக்காங்க. அது போயிருக்கு. அது வழக்கு இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்கு. 2026 இப்போ வந்து நிக்குது. இப்போ வந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க மேல்முறையீடு போலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசவே விட மாட்டேங்கிறீங்களே, என்ன அர்த்தம் இது? இதன் தாவகானோட நிலைப்பாடா? இன்னைக்கு கொடுத்துருக்காரு நீதியரசர் செந்தில்குமார். இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காரு? அவர் இவர் மேல்முறையீடு இவர் ரத்து பண்ணியிருக்காரு. விஜய் கொடுத்ததை ரத்து பண்ணிட்டு நீங்க மேல்முறையீடு போங்கன்றாரு. நீ மேல்முறையீடுல போய் அவருடைய நியாயத்தை சொல்லலாம். இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதுக்கு நீங்க குடிக்கிறீங்களே. சரி ரைட். 1.5 கோடி ரூபாய் மேல்முறையீடுனா சுப்ரீம் கோர்ட் ரிமாண்டட் பேக்னு சொல்றாங்க. என்ன வேணாலும் போட்டு சார். அதுதான் சொல்றேன். ஆரோக்கிய சதி சார் ப்ளீஸ் லிசன் ஒன் திங். ஏன் குதிக்கிறீங்க? ஜர்னலிஸ்ட் தப்பான கருத்து சொல்றேன் தெரியல. என்ன அதுக்கு முன்னாடி புரியுமா? அப்படிதான் சொல்லுவோம். உங்க லாயருக்கு புரிய வைக்கிறதுக்கு எவனும் இல்ல. மக்களுக்கு உங்களுக்கு அது ரிமைண்டர் இருந்தாங்க. எதுவா இருந்தா எங்களுக்கு என்ன? மக்களுக்கு எப்படி புரியுமா அப்படிதான் சொல்லுவோம். கூகுள் அட்வொகேசி இது. as a journalist-ஆ அவங்க என்ன கூகுள் சொல்றாங்க? அட்வொகேசி சரி நான் இல்லன்னு இப்ப ப்ரூவ் பண்ணுங்க. இந்த இடத்த விட்டு போறேன். இப்ப இல்ல நடந்ததா இல்லன்னு நாங்க சொல்லுங்க. சொன்னது 2022ல நீதிபதி அனிதா சுமந்த் தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா இல்ல இந்த வழக்குல? இல்லன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. எப்படி சார் இன்னொரு இல்லன்னு சொல்லுங்க. இன்னொரு தீர்ப்பு இல்லன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. இன்னொரு தீர்ப்பு எப்படி கொடுக்க நான் தான் அட்வொகேட்னா எல்லாருக்கும் தெரியும் சார். சட்டம் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க என்ன தீர்ப்புன்னு சொல்லுங்க. காட்டுங்க. மென்மையான வேண்டுகோள் என்னன்னா, சகோதரர் பேசிட்டு ஒரு கருத்துக்களை தெரிவிக்கட்டும். ஆனா ஒரு தேதி வாரியா புள்ளி விவரம் தெரிவிக்கும் போது பாடல் ரிலீஸ் ஆனது இதான் சொன்னேன் நான். பாடல் ரிலீஸ் ஆனது இதான் சொன்னேன். நீங்க அட்வொகேட் கேக்குறோம். செல்வபாரதி சார் இட்ஸ் கிளியர். நீங்க அட்வொகேட். ஆர்எக்ஸ் அட்வொகேட். தே ஆர் ஜர்னலிஸ்ட். ஓகே. உங்க டேட்டா மாதிரி ஆர்கியூ பண்ற இடம் இது இல்ல. நான் ஒரு தகவலை தான் அவர்ட்ட கேக்குறேன். உங்க டேட்டாஸ்க்கு நான் கேட்டேன்னா அவர் டேட்டாஸ் சொல்லுவாரு. உங்களுக்கு டேட்டாஸ் வேணும்னா நீங்க அதுக்கு அப்புறமா டேட்டாஸ் வாங்கிக்கங்க. வெரி கிளியரா இருங்க. அவங்க அட்வொகேட் இல்லை, ஜர்னலிஸ்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க.
யார் சார், கூகுள் இது பாருங்க, கூகுள்ல போய் கேஸ். இதெல்லாம் வந்து வேற என்ன? அகரத்தி விஜய் 10 பேர் அடிப்பாரு விஜய். இல்ல, 10 பேர் அடிப்பாரு விஜய், அடிக்க சொல்றீங்களா? அகரத்தி விஜய் என்ன பேச்சு பேசுறீங்க? யாருக்கு ஒரு என்னவோ பாபசாமி சொல்லுங்க, அர்த்தம் அவருக்கு தெரியல, என்ன பேச்சு இது? அவரே கையில வச்சிட்டு இருக்காரு. என்ன பேச்சு? அட்வொகேட் என்ன? அவருக்கே வரி கட்ட தெரியல. அவருக்கு வந்து தூக்கி வந்திருக்காருங்க. அவரே வரி கட்டல. சொல்லுங்க. என்ன பேசுறாரு? ஒரு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. உங்களுக்கு யார் சார் சொல்லணும்? விஜய் டேட்டா வந்துருக்கா? விஜய் டேட்டா சட்டுடைய கேஸ் இருக்கா? விஜய் கேஸ் இருக்கா? நல்லா கூட்டு விவாதம் நடத்துறோம் பாருங்க. நாகரிக மற்றவன். சார், ஒரே ஒரு நிமிஷம். கேள்வி நேரத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. தயவு செய்து இன்னொருத்தர் பேசும்போது இன்டராக்ட் பண்ணாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சொல்றேன். நீங்க ஒருத்தரை கிரிட்டிசைஸ், தனிப்பட்ட முறையில் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இந்த கேள்வி நேரம் என்னைக்குமே அலோவ் பண்ணாது. உங்களுடைய கருத்துக்களை மட்டும் லிசன். உங்களுடைய கருத்து சதீஷ் சார், கூகுள் அட்வொகேசி எதுக்கு சார் சொன்னீங்க? சதீஷ் சார் எங்க இருந்து டேட்டாஸ் எடுத்தீங்க சொல்லுங்க சார். சதீஷ், சொல்லுங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணுமா, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லணுமா? சொல்லுங்க சார். யார் வேணா கேள்வி தப்பான பதிவை செய்யக்கூடாதுன்னா என்னோட நோக்கம், வேற எதுவும் கிடையாது. சார் எது அவங்க கரெக்டா சொல்லணும். எங்க இருந்து எடுத்தாங்க நீங்க டேட்டாஸ் ஒண்ணே எடுத்தாங்கன்னு நினைச்சுக்கங்க. சொல்லட்டும். சதீஷ், இப்ப நான் சொல்லுவேன் இங்க இருந்து சதீஷ், டேட்டாஸ் எடுத்தேன் சார். உங்களுடைய டைம் முடிச்சிட்டேன். உங்களுடைய டைம் ஓகே முடிச்சிட்டேன். ஃபைன், அவங்க பேசுறேன். அதனால இன்னொருத்தர் பேசும்போது தயவு செய்து இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது அவருடைய டைம். மக்கள் அவர் பேசுற கேட்குறாங்க. மக்களுக்கு தெரியும் எது சரி தவறுன்னு, ரைட்டா? அதனால இன்டரப்ட் பண்ணாதீங்க. சுபேர், புரிஞ்சுது. இப்போ இந்த கேஸ் வந்து இப்போ வருது, வந்தோடனே மேல்முறையீடு நீங்கள் போகலான்னு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இது முடிஞ்சு போச்சு. இதில் என்ன கேட்குறோன்னா, இது வந்து அரசியல் அழுத்தம் இருக்கா அப்படின்னா அரசியல் அழுத்தம்லாம் கிடையாது. 2015 16 நடந்துகிட்டு இருக்கு. இவங்க தான் அந்த வழக்கு நடத்திட்டு இருக்காங்க, திரும்ப நடத்திட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு ஃப்ளைட்டில் ஒரு இதுக்கு போயிட்டு வரதுக்கு 1 கோடி ரூபா செலவழிச்சிட்டு போறாரு, 1.5 கோடி கட்டிட்டு போனால் என்ன இருக்கு? கவர்மெண்ட் தான் அந்த பணம் வரப்போகுது. கேரியரின் உச்சத்தில் விட்டு வந்திருக்கிறேன், நான் தான் உலகத்தினுடைய தீய சக்தி, நான் தான் உலகத்தினுடைய நல்ல சக்தின்னு பேசுறாரு. 1.5 கோடி கவர்மெண்ட் தான் வருது, கட்டிட்டு போங்களேன். எதுக்கு இத்தனை வருஷமா கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? சிம்பிளா நானே கேட்குறேன், ஒரு சாமானியனா கேட்குறேங்க. கட்டிட்டு போக வேண்டியதுனா அரசாங்கம் தானே வருது, மக்கள் நல்லது செய்ய தானே வந்திருக்கீங்க, கட்டிட்டு போங்க. கவர்மெண்ட் தானே வருது அந்த பணம், எதுக்கு இத்தனை வருஷம் நடத்திட்டு இருக்கீங்க? இல்ல ஜனநாயக ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஜனநாயக ரீதியா பிரச்சனைனா நீதிமன்றத்துல முறையிடக்கூடியது இருக்கு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதுக்கு இத்தனை முறை தனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை எழுப்புறது சந்தேகமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. இப்ப சந்தேகமே இல்லையே, அவரு அவரே ஒத்துருக்காருங்க. 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன்னு. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் டாக்ஸ் காட்டாம வாங்க கூடாது, தெரியுங்களா உங்களுக்கு? கேஷ் வாங்க கூடாது. 5 கோடி ரூபாய் எப்படி வாங்குனீங்க? இது இல்லீகல் இல்லையா? இது கருப்பு பணம் இல்லையா? இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? இதைத்தான் கேட்குது. இதை கேட்டா வந்து அரசியல் அழுத்தம், நான் தூய சக்தி என்ன இருக்கு உங்கள்கிட்ட? இவ்வளவு நேரம் பேசுறாருல, விஜய் கேஸ் ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்கா, டீடைல் இருக்கா உங்கள்கிட்ட? நீங்க கூகுள்ல எடுத்து வந்தீங்களா? நீங்க கூகுள்ல எடுத்து கேட்டா நம்ம சுபேர் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ இதெல்லாம் தேர்தல் அவருக்கு ஒரு நெருக்கடியா தானே சார் போகும்? இல்ல, தேர்தலில் எல்லா ஒரு பக்கம் நீதித்துறையிலிருந்து வரக்கூடிய வழக்குகள் முடிச்சு வைக்கப்படுது, ஆனா அதே நேரத்துல சென்சார், சோ அதுவும் ஒரு வழக்கு, சிபிஐ, இதெல்லாம் ஒரு வகையான நெருக்கடி தானே. இல்ல, இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரலங்க. இது 2015 நடக்குது. இப்போ அது 2-3 இதுக்கு போய் 3வது தடவை வந்து நிக்குது. ஓகேவா? இப்போ உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு திருப்பி வரல. தேர்தல் நேரத்தில் தேர்தல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு போட்டு இவரை மடக்கி கொண்டு வர்றாங்கலாம் இல்லை. இவர் ஏற்கனவே இவர் வந்து காரை இம்போர்ட் பண்ணதில் 1.5 லட்சம் டாக்ஸ் கட்டியிருக்காரு, ஃபைன் கட்டியிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தோட பீஸ் படத்துலையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, இவருக்கு 2-3 பிரச்சனை இருந்திருக்கு. இந்த வழக்கு வந்து 2015 நடக்குது. நடந்து இன்னைக்கு நீதியரசர் வந்து செந்தில்குமார் வந்து கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் மேல்முறையீடு போங்கன்னு கொடுத்துருக்காரு. இது அரசியல் ரீதியாக பார்த்தா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்த பிரச்சனை இது. இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது மாதிரி ஏதாவது 2-3 கேஸ் இருக்கு தான் செய்யும். இப்போ புதுசு அரசியல்வாதி வந்திருக்கிறதுனால கேஸ் இவருக்கும் மேலே வந்திருக்கு. ஆனால் இவர் தன்னை வந்து ஒரு தூய சக்தின்னு பிராண்ட் பண்றாருல்ல, நான் தான் கேரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன். இன்னொரு பார்வையில் வைங்க, இப்போ இத்தனை நெருக்கடியும் விஜய்க்கு இருக்கிறது அப்படிங்கிறது களத்துல மக்கள் பார்க்கும்போது இவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளால் தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கொள்வாங்க. இது இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு போட்டப்பட்ட வழக்கா இது. இப்போ களத்துல மக்கள் பார்ப்பாங்க விஜய்க்கு எத்தனை நெருக்கடிகள், அப்ப நம்ம விஜய் கூட துணைக்கு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆயிடுது. எதுக்கு இப்போ 2015 போட்ட வழக்குங்க இது. அப்பயே முடிச்சிட்டு போயிருக்கணும் தான் நீங்க ஃபைனை கட்டிட்டு ஏன் உள்ள நடத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. நேற்று காலையிலே வீட்டில் ரைடு போனாங்க, நேற்று காலையிலேயே 5 கோடி ரூபா பிடிச்சாங்க. இது 2015 நடக்கக்கூடிய வழக்கு. தனக்கு ஒரு விளக்கம் கேட்கறதுக்கான இடம் கூட நீதிமன்றம். ஆமா, கேட்டு அந்த சாய்ஸை எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அது 2-3 இடத்தில் அது வந்து அதை உறுதிப்படுத்திருக்காங்க இல்லையா, சரி இல்லைன்னு 2 இடத்துல உறுதிப்படுத்திருக்காங்க. நீதித்துறை அதுக்கான எக்ஸ்ட்ரீமா உச்சநீதிமன்றம் போற வரைக்கும் நீதித்துறை ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் விஜய் பயன்படுத்தி இன்னைக்கும் கொடுத்துருக்கு அவர் போலாம். அதான் சொல்றேன், எல்லா இதுக்கும் இன்னைக்கும் ஆப்ஷன் இருக்கு, போலாம்.
அப்போ இது ஆடியன்ஸாக பார்க்குறப்ப, தொண்டர்கள் மத்தியில் பார்க்குறப்ப, அவர்கள் தொண்டர்களுக்கு அவர் ரசிகர்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அவர் வந்து வேறு உலகத்தில் வந்து தேவதூரா தான் நினச்சிட்டு இருக்காங்க அவரை. இந்த இந்தியா உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அவர் தான் மாற்ற போறாரு, ஒரு மாற்று சக்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறது மக்கள் தான் நினைக்கிறாங்க. இல்ல, எல்லா மக்களும் கிடையாதுங்க. எல்லா மக்களும் நினைப்பாங்க. எனக்கு அந்த எண்ணம் எல்லா கட்சிக்கும் எனக்கு அந்த கிடையாது. ரவி சார் கிடையாது. உங்களுக்கு இருக்கா சார்? இல்ல நம்ம யாரும் எல்லாருக்குமே நீங்க பேசுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பிராண்ட் ஓட்டாதீங்க. சொல்ல முடியாது. நாளைக்கு ஒருவேளை பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா ரவி சார் என்ன பண்ணுவாரு? ஆதரவு தெரிவிப்பாங்க. ஒருவேளை திமுக கூட கூட்டணி சேர்ந்தா நீங்களும் ஆதரவு தெரிவிப்பீங்க. திமுக கிட்ட வேணா நீங்க இப்படி கேட்கலாம். ஒரு தமிழனை திட்டா திமுக கோவம் வந்துடும், திமுக திட்டா அந்த கதையெல்லாம் நான் வரவே மாட்டேன். இல்ல, அண்ணாமலையே இப்ப என்ன பண்றாரு? இந்த பக்கம் வந்துருங்க அப்படிங்கறத அட்வைஸ் பண்ணாரு. அந்த நேரத்தில் விஜய் நீங்க பார்த்து போ தம்பி, ரோட்ல பார்த்து போ தம்பி, கொஞ்சம் கரெக்டா வண்டி ஓட்டுன்னு யார் வேணாலும் சொல்லுவாங்க. நீ எனக்கு பொண்ணு கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றியான்னு அவனை திருப்பி கேட்க கூடாது. அவன் நியாயமா எடுத்து சொல்றான், அவ்வளவுதான். ஒரு பக்கம் தெரியுது ஏதோ ஒண்ணு நடந்தது அப்படின்னா நீங்களும் ஆரோக்கிய சைஸ் சேர்ந்துக்குவீங்க, அல்லது சுவேரும் ஆரோக்கிய சைஸ் சேர்ந்துக்குவீங்க. எல்லாமே நீங்க விஜயை பாரதிய ஜனதா பக்கம் கூட்டு வர்றதுக்காகவோ அல்லது திமுகவை எதிர்ப்பதற்காகவோ செய்யப்படுது நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. அப்படின்றத அந்த விஜய்க்கு அந்த கோட் கலர் கோட் பண்ணணும்ன்றது தான் இவங்களோட ஆசையே, வேற எதுவும் கிடையாது. லிமிட்டேஷனே நான் பேசலாம். சரி, சுபீர். தாக்கம் ஏற்படுத்தும் 47% ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க. ஏற்படுத்தாது 64. இது வந்து பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது பொதுவாக. ஏன்னா எல்லா அரசியல்வாதிகள் மேலேயும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் இதை வச்சு அரசியல் செய்வார்கள் அப்படின்னா இனி அவர் மேடையில் வந்து நான் வந்து ஒரு தூய சக்தி அப்படின்னு பேசுறதுக்கு முடியாது. அதை வந்து எதிரில் கவுண்டர் பண்ணுவாங்க. அதை பேசுகிறப்ப நீங்கள் டாக்ஸ் கட்டிங்களா, நீங்கள் டாக்ஸ் வச்சுற ஆள் தான், ஒரு கவுண்டர் டயலாக் போடுறதுக்கு இது பயன்படுத்துமே ஒழிய அரசியல் ரீதியாக பெருசாக தாக்கம் இருக்காது. சரி.